2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அரேபியர்கள், குறிப்பாக ஏமன் மற்றும் பெர்ஷிய வளைகுடா பகுதியினர் தமிழகத்துடன் வலுவான வணிக தொடர்பில் இருந்துள்ளனர். பட்டினப்பாலை நீரின் வந்த நெமிர்பறி புறவையும் என்று இந்த குதிரை வர்த்தகத்தை பதிவு செய்கிறது. தமிழகத்திலிருந்து மிளகு, துணி, முத்து, தந்தம் போன்றவை அரேபியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதற்கு பதிலாக குதிரைகள், கண்ணாடி, ஆயுதங்கள் போன்றவை தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. அரேபிய வியாபாரிகள் தமிழகத்தில் தங்கி குதிரைகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளித்து அவற்றை பராமரித்து வந்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக பழவேற்காடு, பூம்புகார், கொர்க்கை, பெரியபட்டினம், காயல்பட்டினம், தொண்டி, முசிறி, கோழிக்கோடு, கொல்லம் போன்ற துறைமுக நகரங்களில் அரேபிய வணிகர்களின் குடியிருப்புகள் உருவாயின. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவில் இஸ்லாம் வேரூன்றிய அதே காலகட்டத்தில் இந்த வணிகர்கள் மூலமாகவே தமிழகத்தில் இஸ்லாம் அறிமுகமானது. குளச்சல், காயல்பட்டினம், தேங்காய்பட்டினம், கீழக்கரை, பெரியபட்டினம் போன்ற துறைமுக நகரங்களில் அன்றைய தமிழர் கட்டடக்கலை வடிவில் கல்லுப்பள்ளிகள் எழுப்பப்பட்டன. அதேபோல் சோழர்களின் பண்டைய வியாபார நகரமான உறையூரிலும் ஒரு கல்லுப்பள்ளி கட்டப்பட்டது. இது ஹிஜ்ரி 116, அதாவது கிபி 733ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது.